ஆஹா, இந்த மழை ஓயிற மாதிரியே தெரியலையே. நீங்க கூட தான் கண்டபடி செலவு பண்றீங்க. அது எங்கன்னா ஓய்தா? என்னம்மா நீங்க ஒரு தாலாட்டு கூட தெரியாதாமாவா இருக்கீங்க? சரி பாடுற. ஷின்சான் நீ தூங்கு. ட்ரெயின்ல பாடுறவங்களே இதை விட சூப்பரா பாடுவாங்க. நீ நம்ம ஷீரோவை வாக்கிங் கூட்டிட்டு போலையா? நீ அத வாக்கிங் கூட்டிட்டு போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரி கோவப்படாதீங்க. அப்படின்னா இந்த வேலையை வேற யார்கிட்டயாவது ஒப்படைங்க. ஏன் சார் என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேம்மா. என்ன தேவையில்லாம நீங்க டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுக்க வைக்காதீங்க. ஷின்சான் இப்படி இன்னைக்கு டின்னருக்கு உனக்கு ஸ்பெஷலா சாப்பிட ஏதாவது வேணுமா? என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு செஞ்சு தரேன். நம்ம ஃபேவரட் ஃபுட்ட சொன்னா கண்டிப்பா அதை சொதப்புவாங்க. அம்மா எதுக்கு பிரச்சனை? நீங்க காசு கொடுத்துருங்க, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஓப்பன் கங்னம் ஸ்டார். நாம இந்த கிழங்கு கொண்டு போய் சமைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஹாரி, ஏமா ஒரு கப் சக்கரை கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க. ஓசியில கிழங்கு கடிச்சு எடுத்து கொடுக்குறீங்களா? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் நீ சொல்லு. எங்களை பத்தி உனக்கு முழுசா தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நாங்களே வானத்துல இருந்து இப்போதான் குதிச்சோம். அம்மா நான் இப்ப அந்த காய்கறி பாத்துட்டு வரேன். உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்ல சொன்னாருமா. ஹாய். சரி, நான் ஒரு ஹலோ சொன்னேன்னு சொல்லிடு. அவர் சொன்ன ஹாய் இங்க சொல்றதுக்கு நீங்க சொன்ன ஹலோ அங்க சொல்றதுக்கு நான் என்ன டெலிபோன் பூத்தா? நீ இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தனா ஒரு மீனும் இந்த பக்கம் வராது, எல்லாம் போயிடும். சாரி சார், நாங்க இப்பதான் இங்க முதல் தடவையா வந்திருக்கோம். ஷின்சான் சத்தம் போடக்கூடாது, இல்லன்னா மீனெல்லாம் ஓடிடும். சரிமா, நான் அப்படிதான் கத்துவேன். தலைவரு திமிங்கலம் தானோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் அவங்க இத பாட்டு விட்ட உழுவ மீன் விட்டதையா. அதுங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருங்க, ஏதாவது ஒரு மீன் மாட்டும். எல்லாம் தெரிஞ்சவரா இருக்காரு, கொஞ்சம் விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போறாரு. அந்த மீசியை புடி விட்டால சரியா போயிடும். எனக்கு பயமா இருக்கு ஹரி. ஒரு சூரப்புலி கம்மாவா வந்துட்டு நீங்க பயப்படுறதா? கொஞ்ச நேரம் நீ வாய மூடு. எவ்வளவு அழகான மீன்கள். இதுக்கு பேர் தானே மேடம் ஹாஸ்பிஷ். சரி நல்லா கவனிங்க. பாக்கெட் மணி வரல, ஹீரோ வாக்கிங் கட்டு. கூட்டிட்டு போலனா உன் மண்டையில ஒரு கொட்டு. ஆஹா ஆஹா தாத்தா நீங்களா இன்னுமா இருக்கீங்க? நீங்க எப்போ போயிருப்பீங்கன்னு பார்த்தேன். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த கமண்ட மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க இந்த ராம கூட உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஏராளமான பாதுகாப்பு படைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மள காப்பாத்த ஆக்ஷன் காமினா இருக்காருல்ல. ஆபத்துல வந்ததுன்னா ஆக்ஷன் காமின் வந்து யாஹூ எல்லாத்தையும் வந்து தகத்து தூக்கிட மாட்டாரு. இப்படி இருந்தா பசங்க எப்படி உருப்படுவாங்க?